தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் துறை ஒரு முக்கியமான ஒரு உத்தரவினை குறிப்பாக HSG2 பதவிகளை நிரப்புவதற்காக ஒன் டைம் ரிலாக்ஸேஷனுக்காக ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. 9/2/2024 நாளிட்ட அந்த ஆணையிலே HSG2 பதவி உயர்வு பெற நியமன விதிகளிலே இருக்கக்கூடிய 6 வருடங்கள் என்பதை 4 வருடங்களாக ஒன் டைம் ரிலாக்ஸேஷனாக குறைத்து அதற்கான ஆணையினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த ஆணையானது 2022 மற்றும் 2023 ஆகிய 2 வருடங்களுக்கான HSG2 பதவிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இது மிக முக்கியமான ஆணை. ஏனென்றால் கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது 6 வருடங்களுக்கு முன்னால் அஞ்சல் துறையிலே அமுல்படுத்தப்பட்டது. அதன் விளைவாக ஏராளமான பதவிகள் LSG பதவிகள் உருவாக்கப்பட்டன. பல தோழர்கள் LSG பதவி உயர்வு பெற்று அடுத்த பதவி உயர்வுக்காக காத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட 6 வருடம் LSG பணிபுரிந்தால்தான் HSG2 பதவி உயர்வு கிடைக்கும் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் இதுவரை HSG2 பெறாமல் இருந்தார்கள். தமிழகத்திலே 31/12/2023 அன்று HSG2க்கான அந்த பதவி உயர்வு ஆணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நிறைய தோழர்கள் பலன் பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் மூலமாக பார்த்தால் இன்னும் பல பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பல பதவிகள் எல்லாமே அதற்கு ஏற்கனவே கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கிலே பதவி உயர்வு பெற்றவர்கள் 4 ஆண்டுகள் அவர்கள் முடித்திருந்தால் 2022 ஆண்டிலோ அல்லது குறைந்தபட்சம் 2023 ஆண்டிற்கான அந்த வேக்கன்சியிலோ அவர்களை நிரப்புவதற்கான அந்த வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கின்றது. ஏனென்றால் ஏராளமான LSG பதவிகள் அதற்கு 8805 HSG2 பதவிகள் தான் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நிச்சயமாக அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. ஆக அந்த LSGயிலே 4 ஆண்டுகள் அவர்கள் பணிபுரிஞ்சிருந்தாலே HSG2 2022 2023 ஆண்டிற்கான அந்த காலியிடங்களிலே அவர்களை பணியமர்த்திடலாம் என்று வந்திருப்பதனால் அதன் மூலமாக அவர்கள் அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஆணை. அதாவது ஒரு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்குடைய பலனை நாம் இப்பொழுதுதான் முழுமையாக அனுபவிக்க இருக்கின்றோம். உடனடியாக அடுத்த கேடர் ரிவ்யூவை நாம் கேட்க வேண்டும். கடந்த காலாந்திர கூட்டத்திலே பேசிய பொழுது அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் அமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்கு அஞ்சல் நிர்வாகம் அளித்த பதில், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேடர் ரிவ்யூ இன்னும் முழுமையாக முடிக்கப்படவில்லை, அது முடிந்த பின்னால் தான் அடுத்த கேடர் ரிவ்யூ பற்றி பரிசீலிக்கப்படும் என சொல்லி இருந்தது. இந்த உத்தரவின் மூலமாக ஆல்மோஸ்ட் ஆல் த HSG2 போஸ்ட் என்பது நிரப்பப்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் கிடைத்தால் ஒரு நாள் HSG2விலே பணிபுரிந்தாலே HSG1 பதவி உயர்வு வழங்கலாம் என்பதற்கான ஒரு ஆணை வெளியிட்டால் அனைத்து பதவிகளும் உடனடியாக நிரப்புவதற்கான அந்த வாய்ப்புகளும் உருவாகி இருக்கின்றன. ஆக இதன் அடிப்படையிலே அடுத்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கை நாம் கோரிட வேண்டும். ஒரு IPயாக பதவி உயர்வு பெறக்கூடியவர் ஒரு PMGயாக பதவி உயர்வு பெறக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது உதவி இருக்கிறது. அதே போல் அஞ்சல் எழுத்தராக உள்ளவர் ஒரு SPயாக அல்லது அதிகபட்சம் ஒரு SSPயாக பதவி உயர்வு பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கிலே அதற்கான பதவி உயர்வுடைய அந்த வழித்தடங்கள் அதிகமாக்கப்பட வேண்டும், பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கு கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் என்பது நிச்சயமாக உதவும். அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய பதவிகளையும் நாம் கோரி இந்த கேடர் ரீஸ்ட்ரக்சரிங்கான அந்த பரிந்துரைக்காக நாம் போராடிட முடியும். ஆகவே நம்முடைய அடுத்த கட்ட முயற்சி என்பது கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் அடுத்த எக்ஸசைஸ் என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் நம்முடைய சிந்தனை இனி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், கருத்தும் கூட. என நண்பர்களே, நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.